இந்த உலகத்துல யாருமே செய்யாத சாதனையை, அதுவும் பர்டிகுலரா சைனா, யூஎஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய நாடுகளை தாண்டி இந்தியா ஒரு முக்கியமான சாதனையை படைச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா உலகத்துல மிகப்பெரிய நீளமான ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெயினை உருவாக்கிட்டு வராங்க. அது எப்படி இந்தியா கூடிய விரைவில் சாத்தியம் பண்ண போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். அதே மாதிரி இந்தியா வந்து ஹைட்ரஜன் ஃபியூலை யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான ட்ரெயினை உருவாக்கிட்டு வராங்க. அது எப்படி சாத்தியமாக போகுது, அதை பத்தியும் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல சைனா, யூஎஸ், ஜெர்மன், பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளை தாண்டி இந்தியா ஒரு முக்கியமான சோதனையை ரீசன்ட் டைம்ல பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா 2024 422 மீட்டர்ல ஒரு டெஸ்டிங் ஸ்பெசிலிட்டியை சென்னையினுடைய ஐஐடி மாணவர்கள் உருவாக்குனாங்க. ஆக்சுவலா இவர்கள் வெறுமனே உருவாக்குவது மட்டும் இல்லாம இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயினை அதன் மூலமா ஒரு சோதனையும் செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் வந்து மணிக்கு வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அதுவும் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா சென்னையிலிருந்து திருச்சிக்கு உங்களால அரை மணி நேரத்துல போக முடியும். புனேலேருந்து டெல்லிக்கு போறதுக்கும் அரை மணி நேரத்துல போக முடியும். அல்லது டெல்லியிலேருந்து சண்டிகர் அரை மணி நேரத்துல போக முடியும். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹைப்பர் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா, இந்த ஹைப்பர் லூப்புக்குள்ள ஒரு வேக்கம் டியூப் இருக்கும். ஆக்சுவலா இந்த வேக்கம் டியூப்குள்ள உள்ள வந்து பார்ட்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்ஸ் எதுக்காகனா பேசஞ்சர் ஒரு பார்ட்ஸ்ல வந்து 24 இருந்து 28 பேர் வந்து உட்காரலாம். அதே மாதிரியே இந்த பார்ட்ஸ் மூலமா உள்ள வந்து காத்து வந்து சுத்தமா வராது, அதாவது லோ பிரஷரா இருக்கும் இந்த வேக்கம் டியூப்ல. இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா, நார்மலான ரயில்வே ட்ராக்ல உள்ள வந்து உராய்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்க காரணத்தினால ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆயிடும். ஆனா இது வந்து தரையில போறது கிடையாது, இது வந்து மேக்னெட் காரணமா அப்படியே வந்து மிதந்துட்டே போகும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டி. அதனால இது வந்து மணிக்கு 1200 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அடைகிறாங்க. ஆக்சுவலா இதை வந்து யாரு தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தா, சென்னையினுடைய ஐஐடி மாணவர்களும் சிஸ்டா இவர்கள் 2 பேர் தான் இதை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இந்தியாவுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, இதை வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதற்காக இப்ப ரீசன்ட் டைம்ல இந்தியா வந்து $1 மில்லியன் வந்து இதற்காக ஒதுக்கி இருக்காங்க. இன்னும் வந்து 2 கட்டமா மறுபடியும் ஒதுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதை வந்து 2030 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி வந்து 2013 எலான் மஸ்க் வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாரு ட்ரெயின்ல. பட் பல டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா அந்த பிளான் வந்து டிராப் ஆச்சு. ஆனா 1970 வந்து இதற்கான முதல் விதையை போட்டுட்டாங்க. ஆக்சுவலா இதை வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து இந்த டெக்னாலஜியை அவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். ஆனா அதை அப்ரூவல் கொடுக்கறதுக்கு 1992 தான் சுவிட்சர்லாந்து கவர்மெண்டே அப்ரூவல் கொடுத்தது. அதன் பிறகு இந்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2008 அந்த முக்கியமான நிறுவனமே வந்து டோட்டலா டிவால்வ் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய பிரச்சனை. அதை தாண்டி இப்ப எல்லா நாடுமே அதை வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல இந்தியாவும் இது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் எடுத்து நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான டீடைல் சொல்லணும்னா, இது வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் மூலமா இதை வந்து தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக லோ கார்பன் ஸ்டீல தான் இதை வந்து தயாரிக்காங்க. அது எதற்காகனா ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும், அதே மாதிரி வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதே மாதிரி எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகாது, டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டீடைல் சொல்லணும்னா, இந்தியா வந்து இதை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம், நார்மலாவே இப்போ வந்து வந்தே பாரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரெயினை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா நம்ம நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தூக்கி போகணும். அதுவும் பர்டிகுலரா இந்தியாவில் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் ட்ரெயின்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா அதை வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இன்னும் நம்ம முக்கியமான டீடைல் சொல்லணும்னா, உலகத்துல நிறைய நாடுகள் வந்து தயாரிச்சிருக்குன்னு நம்ம பேசணும். ஆனா இவர்கள் எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆகிட்டாங்களான்னு கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா எல்லாருமே டெவலப்மெண்ட்டை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சக்சஸ் பண்ணி யாருமே வந்து இது வரைக்கும் பேசஞ்சரை கொண்டு வந்தது கிடையாது. ஆனா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்றாங்க, நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே பேசஞ்சர் வச்சு நம்ம ட்ரையல் பார்க்க முடியாது. அதனால இதை வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் மூடா அனுப்பலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்மெண்ட்டை இதன் மூலமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. அதை நோக்கி தான் இந்தியா பயணிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா வந்து ஹைட்ரஜன் வெஹிக்கிள் மூலமா ஒரு முக்கியமான ட்ரெயினை தயாரிச்சுட்டு வராங்க. அதுவும் பர்டிகுலரா மார்ச் 31 இது லான்ச் ஆக போகுது. எதுக்குப்பா ஹைட்ரஜன் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான நோக்கமே நம்மளுடைய நோக்கம் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் டெல்லியில தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இதை வந்து யார் முக்கியமா தயாரிக்கிறாங்கன்னா,
இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் இருக்கு. அவர்களும் அதே மாதிரி RDSO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிசர்ச் டிசைன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், இந்த 2 நிறுவனம் கூட்டு சேர்ந்து தான் இதை தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இதை வந்து இந்தியா மட்டும்தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி வந்து நிறைய நாட்டில் இது அவைலபிள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சைனா, ஜெர்மன், ஸ்வீடன், பிரான்ஸ் இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை விட இந்தியா வந்து பெட்டரா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் உலகத்திலேயே ரொம்ப லாங்கஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினா வந்து இது இருக்க போகுது. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் பக்கமா இதை வந்து கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி, உலகத்தில் இருக்க மற்ற எந்த நாடுகளுமே இதனுடைய ஹார்ஸ் பவர் வந்து 1200 பக்கமா வந்து இந்தியா வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆனா மற்ற நாடுகள் வந்து ஹார்ஸ் பவர் வந்து 1000, 900 இந்த மாதிரி கம்மியான ரேஞ்சில் தான் உருவாக்க முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது இன்ஜின்ல மோட்டார் வந்து எவ்வளவு வந்து பவர் ஜெனரேட் பண்ணுதோ அதை வந்து நம்ம ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்தியாவுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இதற்காக இந்தியா வந்து எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1200 கோடி 2023 பட்ஜெட்லயே வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு முக்கியமான ஃபியூலா வந்து எதன் மூலமா தயாரிக்காங்க அப்படின்னா நம்மிடம் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வந்து பிரிச்சுட்டு ஹைட்ரஜனை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிட்டு ஆக்சிஜனை செப்பரேட் பண்ணா ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்கும். இது வந்து எந்த பொல்யூஷனுமே வராது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா இதை ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ் வந்து நிறைய கலர்ல வந்து இது வரைக்கும் இன்னும் அவைலபிள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ப்ளூ, பிங்க், கிரீன், கிரே இந்த மாதிரி பல கலர்ல அவைலபிள் இருக்க காரணத்தினால இந்த ஹைட்ரஜன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்மலான ட்ரெயின் இது வரைக்கும் எல்லாமே கச்சா எண்ணெய் மூலமா தான் இயங்கிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா டீசல் இன்ஜின் மூலமா தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு மாற்றாதான் இந்த ஹைட்ரஜன் இன்ஜின் வரப்போகுது. 2070க்குள்ள ஃபுல்லா வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின் கொண்டு வர இந்தியா ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே இதில் இருக்க ஒரே முக்கியமான பிரச்சனை, நார்மலான ட்ரெயினை விட ஹைட்ரஜன் ட்ரெயின் உருவாக்குறதுக்கு காசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக செலவாகுது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆல்ரெடி இந்தியா வந்து நிறைய ப்ராஜெக்டை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதாவது ஒன்னா விண்மில்ல வச்சு பவர் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி தெர்மல் பவர் இந்த மாதிரி பல பவர் யூஸ் பண்ணி தயாரிக்காங்க. அந்த வரிசையில் இப்போ ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணி இதை வந்து கொண்டு வரது இந்தியாவில் பொல்யூஷன் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்பலாம். இது இந்தியாவினுடைய வளர்ச்சியை பல மடங்கு மேம்படுத்தும். அதே மாதிரி இந்தியாவினுடைய ஜிடிபியும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது நம்பலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.